ஞானபுரத்தில் ஞானசேகரருங்கிற பண்டிதர் இருந்தார். அவர் பல காவியங்களை படைச்சாரு. அதை படித்து பார்த்தவங்களெல்லாம் அது மாதிரியான உயர்ந்த காவியங்களை தம்முடைய வாழ்நாளில் படித்ததே இல்லைன்னு சொல்லி பாராட்டுனாங்க. ஆனால் ஞானசேகரனுடைய பெருமையை ஞானபுரத்தவர்கள் அறிந்திருக்கவில்லை. தன்னை பற்றி யாரும் அறியாவிட்டாலும் தன்னுடைய படைப்புகளால் சமுதாயம் நல்ல பலனை அடைய வேண்டும்னே அவர் நினச்சி வந்தார். இந்த சமயத்தில் அந்த நாட்டு மன்னனான பிரதாபவர்மன் தண்டோரா போட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சான். அவனே ஒரு கவிஞன் இருந்தாலும் மற்றும் சில கவிஞர்களோடு சேர்ந்து அவன் காவியம் எழுத விரும்பினான். அதற்கு கவிஞர்கள் தேவை என்பதுதான் அந்த அறிவிப்பு. அதை கேட்டு ஞானசேகரருடைய நண்பன் ஓடோடி வந்து அவர்கிட்ட, இது பொன்னான வாய்ப்பு, ஒரு கவிஞனுக்கு அரசாங்க மரியாதையும் சன்மானமும் கிடைக்குமானா அதை விட வேறு என்ன வேணும், உடனே நீங்கள் தலைநகருக்கு போய் மன்னனை பாருங்கள்னு சொல்லி அவருக்கு உற்சாகமூட்டி அவரை தலைநகருக்கு அனுப்பி வச்சான். தலைநகர் அடைஞ்ச ஞானசேகரர் எவ்வித சிரமமும் இல்லாமல் மன்னனை பார்த்தாரு. அவர் தாம் எழுதிய சில காவியங்களை மன்னன் கிட்ட கொடுத்தாரு. அவனும் அதை வாங்கிட்டு தன்னுடைய இலக்கிய படைப்புகள் சிலவற்றை பண்டிதர்கிட்ட கொடுத்து, ஐயா, தாங்கள் இவற்றை படித்துவிட்டு தங்களுடைய அபிப்பிராயத்தை கூறுங்கள், நானும் உங்கள் காவியங்களை படித்துவிட்டு என்னுடைய கருத்தையும் தெரிவிக்கிறேன், ஒரு வாரத்துக்கு பின் நாம் சந்திக்கலாம், அதுவரை நீங்கள் எம் விருந்தினர் விடுதியில் தங்கியிருங்கள்னு சொல்லி அனுப்பி வச்சா. ஞானசேகரரும் விருந்தினர் விடுதிக்கு போய் தமக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கி மன்னன் கொடுத்த இலக்கிய படைப்புகளை படித்து பார்த்தாரு. இதுக்கு ஒரு நாள் தான் பிடிச்சிது. அதனால் மற்ற 6 நாட்களையும் அந்த விடுதியில் தங்கி இருந்த மற்ற கவிஞர்களிடம் பேசி கழிச்சிட்டு வந்தார். அவங்களும் மன்னனுக்கு காவியம் எழுதுவதில் உதவி செய்ய வந்த கவிஞர்கள் தான். அந்த கவிஞர்கள் எல்லாம் அவ்வளவா திறன் பெற்றவர்கள் அல்லங்கிறது அவருக்கு விளங்கிருச்சு. இருந்தாலும் அவர், கவிஞர்களே, உங்களுடைய அறிவும் எண்ணங்களும் வியக்கத்தக்கவைதான், ஆனால் உங்களுக்கு மொழி மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது போகிறது, தர்க்க ரீதியாக விஷயத்தை கூறும் திறனும் இல்லை, அதனால் இன்னமும் கொஞ்ச காலம் நீங்கள் குருகுல வாசம் செய்வது நல்லதுன்னு சொன்னார். அதை கேட்டு அந்த கவிஞர்கள் சிரித்தவாறே, நீங்கள் சொன்னவையெல்லாம் எங்களுடைய குரு கிட்ட இருக்கு, ஆனால் அவரால் இங்கே வர முடியாது, அவர் தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஞானசேகரர் ஆச்சரியப்பட்டு, நம்முடைய மன்னர் ஒரு மாபெரும் காவியத்தை எழுத நினச்சிருக்காரு, இதுக்கு உதவ உங்களுடைய குரு வந்தால் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ அவங்க எல்லாம் ஒரே குரலில், ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு மன்னரை பற்றி சரியாக தெரியாது போல் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஞானசேகரர், அப்படி ஏதாவது சிறப்பானது உள்ளதான்னு கேட்க அவர்களில் ஒருத்தன் சொல்லற கேட்டுக்கோன்னு மன்னரை பற்றி சொன்னான். பிரதாபவர்மன் எதிலும் முழுமையாக தேர்ச்சி பெற்றவன் அல்ல, ஆனால் அவன் எல்லா கலைகளையும் கற்க வேண்டும்னு ஆசைப்படுபவன். அவன் அரசகுமாரனாக இருந்ததால் இந்த நாட்டுடைய மன்னனாகிட்டான். ஆனால் ஒரு வீரனாகவோ கவிஞனாகவோ ஓவியனாகவோ அல்லது இசைவாணனாகவோ ஆக முடியலை. ஏன்னா அது எல்லாம் பரம்பரை சொத்து அல்ல. சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றையும் கற்றுவிட வேண்டும்னு பிரதாபவர்மன் ஆர்வம் கொண்டிருந்தான். அதனால் எல்லா கலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி அடைஞ்சான். அவன் அரசன்கிறனால அவனை சுற்றி இருப்பவங்கள் அனைவரும் எல்லா கலைகளிலும் அவன் தேர்ந்தவன்னு புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அவனும் அதை உண்மைன்னு நம்பி வந்தான். ஆனால் நாலாவட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் திறமை மிக்கவர்களை சந்தித்ததால் தான் எல்லா துறைகளிலும் எவ்வளவுக்கு பின்னடைந்திருக்கிறோங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனுடைய மனம் வெகுவாக கவலைப்படலாச்சு. அவனுடைய அமைச்சர் அவனுடைய கவலை என்னங்கிறத யோகித்து விட்டார். அதனால், அரசே, தாங்கள் தங்களை விட திறன் படைத்தவர்களை காண சகியாது இருக்கிறீர்கள், அதனால் தான் எப்போதும் கவலையுடன் இருக்கிறீர்கள். இதற்கு ஒரே வழி திறமைசாலிகளுக்கு பதவிகள் கொடுக்காமலும் உங்கள் அருகே வரவிடாமலும் பார்த்து கொள்வதுதான். தங்களை விட குறைந்த திறன் படைத்தவர்களையே தங்களை சுற்றி அமர்த்தி கொள்ளுங்கள். உண்மையிலேயே திறன் படைத்தவர்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து வாழ வழி செய்து கொடுங்கள். மிகவும் தேவை என்ற நிலையில் அவர்களிடம் யோசனை கேளுங்கள், அதன்படி நடந்து உரிய பயனையும் பெறுங்கள்னு சொன்னார். பிரதாபவர்மனும் உடனே திறமைசாலிகளுக்குன்னு ஒரு தனி இல்லத்தை அமைச்சிட்டான். அதில் அறிவாளிகளும் திறமைசாலிகளும் வைக்கப்பட்டாங்க. அந்த இல்லத்துக்கு முதல்ல அனுப்பப்பட்டவர் மன்னனுக்கு இந்த யோசனையை சொன்ன அமைச்சர் தான். அதுக்கப்புறமா மன்னன் தனக்கு ஆமாம் போடுற ஒருத்தனை அமைச்சனாக்கிட்டான். அதுபோலவே அனுபவமிக்க தன்னுடைய சேனாதிபதியை திறமைசாலிகள் இல்லத்துக்கு அனுப்பிட்டு தன்னுடைய சொல்ல கேட்கிற ஒரு வீரனை சேனாதிபதியாக்கிட்டான். இதுபோல் ஆஸ்தான கவிஞர்கள், கலைஞர்கள், இவங்க எல்லோரும் திறமைசாலிகள் இல்லத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்களுக்கு பதிலாக திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இப்படியா மன்னனை சுற்றி இருந்தவங்க எல்லோரும் மன்னனை விட குறைவான திறமைசாலிகளேனாச்சு. திறமைசாலிகள் இல்லத்தில் இருந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவங்களுடைய சம்பளம், மானியம் எல்லாம் ஒழுங்காக அவங்களுக்கு கிடைச்சி வந்துச்சு. மன்னன் அவங்கக்கிட்ட யோசனைகள் கேட்குறப்ப அதை சொல்ல வேண்டியது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அதுக்கான தனி மதிப்போ கௌரவமோ கிடையாது. இந்த திறமைசாலிகள் இருப்பதால் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லைன்னு எல்லோரும் நினைக்கவும் கூறவும் தொடங்கிட்டாங்க. இப்படியா திறமைக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி அந்த கவிஞன் சொன்னதை கேட்ட ஞானசேகரர் திறமைசாலிகள் இல்லத்துக்கு போனார். அங்கே இருக்கிற திறமைசாலிகளை சந்திச்சாரு. அவங்களுக்குள்ள திறமையை பார்த்து வியந்தார். ஞானசேகரர் தம்முடைய விடுதிக்கு திரும்பி வந்தார். மன்னன் சொன்ன 1 வார காலம் முடிஞ்சதும் அவர் மன்னனை பார்த்தாரு.
அப்ப பிரதாபவர்மன் அவர்கிட்ட, மகாகவியே, என்னுடைய காவியம் எப்படி இருந்ததுன்னு கேட்டான். அதுக்கு ஞானசேகரர், அரசே, உங்களுக்கு மொழி மீது மிகுந்த பற்றுதல் உள்ளது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் உயர்ந்தனவாக இல்லை, அவற்றில் புதுமை எதையும் காண முடியவில்லைன்னு சொன்னாரு. மன்னன் அதை கேட்டுட்டு, நானும் உங்களுடைய படைப்புகளை படித்தேன். தங்களுடைய திறமை உயர்ந்தது. அதனால என்னுடைய திறமைசாலிகள் இல்லத்தில் தங்களுக்கு இடமளிக்கலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னான். சற்று முன்புதான் ஞானசேகரருக்கு தன்னோட விடுதியில் இருந்த கவிஞர்களை மன்னன் தனக்கு உதவ தேர்ந்தெடுத்து விட்டான்ங்கிறது தெரிஞ்சுது. அதனால ஞானசேகரர், அரசே, நான் தங்களோடு சேர்ந்து காவியம் எழுதவே வந்தேன். திறமைசாலிகள் இல்லத்தில் இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு இங்கு வரவில்லை. எனவே எனக்கு விடை கொடுங்கள்னு சொன்னாரு. பிரதாபவர்மனும் அவருக்கு விலையுயர்ந்த ரத்தின மாலை ஒன்றை பரிசா கொடுத்து அனுப்பி வச்சான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, ஞானசேகரர் தனக்கு கிட்டிய நல்ல வாய்ப்பை நழுவ விட்டதை என்னன்னு சொல்றது? அவரோ மகாகவின்னு பெயர் பெற்று விடல. திறமைசாலிகள் இல்லத்தில் சேர்ந்திருந்தா உரியவர்களுடைய நட்பு கிடைத்திருக்கும். அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது அறிவற்ற செயல்தானே. என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மன்னன் பிரதாபவர்மனை பற்றின முழு விவரங்கள் தெரியாத நிலையில தான் ஞானசேகரர் அவனுக்கான தலைநகருக்கு போனார். மன்னனோடு சேர்ந்து காவியம் எழுத வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா அவர் மன்னனுடைய படைப்புகளை பற்றி அவன்கிட்டவே கடுமையாக விமர்சனம் செய்திருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பிரதாபவர்மன் தன்னை விட குறைந்த திறனுள்ள கவிஞர்களை தேர்ந்தெடுத்து விட்டான்ங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால் மன்னனுடைய உண்மையான நோக்கம் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. இதனால் ஞானசேகரருக்கு தலைநகரில் அரசனோடு இருக்க விருப்பமில்லை. திறமைசாலிகள் இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மிக்க திறன் கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்கள மன்னன் அந்த இல்லத்துக்கு அனுப்பினான்னா அவனுக்கு திறமைசாலிகளை கண்டுகொள்கிற சக்தி இருக்குன்னு நல்லா தெரியுது. அவனுக்கு பொறாமையும் இல்லை. ஞானசேகரனுடைய படைப்புகளை அவன் பெரிதும் பாராட்டுனா. அவருக்கு ரத்தின மாலையும் பரிசா கொடுத்தா. அவரும் திறன் மிக்கவரேன்னு நினச்சித்தா அவரை திறமைசாலிகள் இல்லத்தில் இருக்க செய்ய நினச்சான். உண்மையான திறமைசாலி தனக்கு மரியாதையும் கௌரவமும் வேணும்னு நினைக்கிறதில்ல. அந்த இல்லத்தில் உள்ளவங்க தம்முடைய திறமை முதல்ல மன்னனுக்கும் அடுத்து மக்களுக்கும் பயன்பட வேண்டும்னு நினைக்கிறவங்க. ஆனால் ஞானசேகரரோ தம்முடைய கவிதைகள் நேரடியாக மக்கள் கிட்ட போய் சேர வேண்டும்னு நினைப்பவர். அதனால தான் மன்னனுடைய ஆதரவை உதறி தள்ளிவிட்டு வந்தார். இது அறிவற்ற செயல் அல்ல, புத்திசாலித்தனமான செயல்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.